intellectual background that prompted Rajaraja to construct the end of the Chola period. We find that even during the disputed succession of Kulugundava I, even in that one case, all the Chola kings essentially came within the patrilineal segment, descended from Rajaraja and before him from Sundra Chola and on to Vijayalaya, that Indian institution. And by constructing and sponsoring worship, kings were essentially advancing their own claims to sacredness. And I would say that that as far as the great temple is concerned, the king, the Rajaraja in his construction did not even have the very idea that the person of the king had acquired any kind of sacredness. So Bertenstein's analysis of sacred kingship predicated upon the assumption that the grace of the Chola here to suggest the king. சென்னை பல்கலைக்கழகத்தில் புள்ளியியல் துறையில் பயின்றவர். தமிழகத்தில் சமணம் பற்றி எம்லிட் ஆய்வு நடத்துவதாக புதுடில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் வரலாற்றுத்துறை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தவர். தமிழக சங்ககாலம் பற்றியும் சங்ககால நகரமயமாக்கல் பற்றியும் உலக புகழ்பெற்ற ஆய்வு எழுதியிருக்கிறார்கள். ட்ரேட் ஐடியாலஜி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற எனது ஆய்வு நூலை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் வட்டார வரலாறு பற்றிய ஆய்வினை எடுத்தெடுத்த வரலாற்றறிஞர் பொம்மிலா தாப்பர் அவருடன் இணைந்து ஸ்டுவர்டிங் இந்தியன் ஹிஸ்டரி என்ற நூலை பதிப்பித்துள்ளார்கள். தமிழகத்தில் வைஷ்ணவ உருவச்சிலை பற்றியும் ஆய்வு நூல் எழுதியுள்ளார்கள். அண்மையில் நடைபெற்ற உலக தமிழ் சமூக மாநாட்டில் செம்பகச்சார் Tamil University, Tanjavur, respected Vice Chancellor of the Bharatiya University, Coimbatore, and colleagues and friends. I'm afraid that so far you have been listening to rich and interesting details about architecture, sculpture, painting and inscriptions, archival importance of the temple and so on. But I propose to do a somewhat different analysis by bringing all these categories of sources together and analyze them in order to locate or situate Tanjavur as an important city which had a very specific character, which I would call the ceremonial center of the Chola state. I shall explain ceremonial center when I talk about the way in which Tanjavur became a city. The Chola period was the age of high culture. The development of the Tamil by saying a comparison of the royal ceremony of the type of Tanjavur with other cities shows that தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகளும் சிற்பங்களும் ஓவியங்களும் சிற்பு படிவங்களும் சோழர்களின் இயல், இசை, நாடகம், கலை, பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் போன்றவற்றின் பெருமைகளையும் பழமைகளையும் பறைசாற்றுகின்றன. 1000 ஆண்டு புலமை மிக்க தஞ்சை பெரிய கோயிலின் புகழை இத்தரணி மண்டலம் தெரியப்படுத்த தமிழக அரசும் தமிழக தமிழ் பல்கலைக்கழகம் மேற்கொள்ளும் பணிகள் வரலாற்றில் பாராட்டு விளையாட்டு என்பது இல்லளவும் சந்தேகமில்லை. நண்பர்களே, இந்த இனிய நிகழ்வுக்கு எங்களை அழைத்து பெருமைப்படுத்திய பாரதியார் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் அருமையான ராஜேந்திரன் அவர்களுக்கும், பதிவாளர், ஆட்சிக்குழு, ஆட்சிப்பேரவை உறுப்பினர்களுக்கும், அதிகாரிகள், பணியாளர் ஆகியோருக்கும் இங்கு வந்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நமது வணக்கத்துக்குரிய
நம்முடைய பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள சோழர் கால ஓவியம் என்ற புத்தகத்தை நினைவு பரிசாக நம்முடைய துணைவேந்தர் அவர்களுக்கும் வரலாற்றுத்துறை தலைவர் புதுச்சேரி பல்கலைக்கழகம் அவர்களுக்கும் மாறுவார். வெளிக்கொணர்வதற்கு துணைவேந்தர் அவர்கள் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்த நிகழ்வாக நமது பல்கலைக்கழகத்தில் ராஜராஜனுடைய நினைவாக ஒரு அறக்கட்டளை இன்று நிறுவப்பெறுகிறது. இதற்கு சிங்கப்பூரை சார்ந்த கோமல விலாஸ் வணிக குழுவின் தலைவர் வணக்கத்துக்குரிய திரு ராஜு குணசேகரன் அவர்கள் ரூபாய் 1,00,000 ரூபாயை அவர்கள் நல்கியிருந்தார்கள். அதனை வைப்பு நிதியாக வைத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வட்டி தொகையை ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி சதயம் அன்று